இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்பைடர்மேனோட படம் பார்க்கலன்னா பாருங்கள். ஸ்பைடர்மேன் படம் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பைடர்மேன் பார்க்குறோன்னு சொன்னோம், வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸ்பைடர்மேனோட ஃபஸ்ட்டு படத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு படத்தில் காப்ளின் வந்தானா, செகண்ட் படத்தில் பெரிய காப்ளின் வந்தானா, அதுக்கடுத்து புதுசாக ஒரு காற்று மாதிரி ஒருத்தர் வந்தான். அந்த படம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஸ்பைடர்மேன் 3 பேரும் இருப்பாங்க. பழைய ஸ்பைடர்மேன் ஒன்று, புது ஸ்பைடர்மேன் ஒன்று, ரொம்ப புது ஸ்பைடர்மேன் ஒன்று. அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அந்த புயல் காற்றை ஈஸியாக அடக்கிடுவாங்க. அது கிளைமேட் சீனில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் ஸ்கூலை விட்டு வராங்களா, அதுக்கடுத்து காப்ளின் அங்கே சுற்றி இருந்தான். காப்ளினை பார்த்தோன்னே அந்த ஸ்பைடர்மேன் ஒரு அலர்ட் ஆகிட்டான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு ஒருத்தவர்கிட்ட போய் மந்திரம் போட்டு இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு வந்துட்டான். எப்படி எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தான். எப்படி கேட்டோன்னே இதெல்லாம் மாயாஜாலம் சொன்னே. ஓகே, எனக்கு ஒரு காற்று அழுகிறதுக்கு வேணும்னு சொன்னாங்க. அந்த காற்று அழிக்கிறதுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. 10 நாள் ஆச்சு. ஆனால் 5 நாள் தான் கடந்திருக்காங்க. 6ஆவது நாள் வந்துட்டாங்க. அந்த டயத்தில் தான் அந்த புயல் காற்று அங்கிட்டு இங்கிட்டுன்னு தூரத்தில் சுற்றி இருந்ததை பார்த்தாங்க. அதுக்கடுத்து அந்த புயல் காற்றை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும்னு ஸ்பைடர் வெப் போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காதா. அதனாலேயே அங்கே ஸ்பைடர்மேனால் சண்டையே போட முடியல. அதுக்கடுத்து அந்த சூறாவளி பாலைவனத்துக்கு இருந்தாங்களா, அதனால சூறாவளி பாலைவனத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே எல்லா பாம்பு அது இதுன்னு சூறாவளி சுற்றிக்கிட்டே வந்துச்சு. அப்போ ஸ்பைடர்மேன் 3 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அந்த டைம் அந்த சூறாவளி ஒரு ஸ்பைடர்மேனை தூக்கிடுச்சு. அந்த ஸ்பைடர்மேனை பறக்க விட்டு தலையிலேயே ரத்தமாக வந்துச்சு, கல்லில் போய் இடிச்சுக்கிட்டனால. அதனாலேயே நம்ம ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ சிட்டிக்கு போனாங்க. அந்த டைம்லாம் அந்த புயல் காற்று சிட்டிக்கும் கரெக்டாக வந்துட்டான். சிட்டிக்குள்ளே போயிருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ சிட்டிக்குள்ளே போனோடனே ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் அலர்ட் ஆகி அந்தந்த பில்டிங்கில் போய் டாப் பில்டிங்கில் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கடுத்து புயல் காற்று டாப் பில்டிங் கிட்ட தான் வந்துச்சு. எல்லா டாப் பில்டிங்கிட்டையும் ஃபஸ்ட்டு டாப் பில்டிங்கை காலி பண்ணிடுச்சு, செகண்ட் டாப் பில்டிங்கு காலி பண்ணிடுச்சு, தேர்டு டாப் பில்டிங்கே காலி பண்ண பார்த்துச்சு. அப்போ ஸ்பைடர்மேன் என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே போய் அந்த க்ரீன் காப்ளின்ல அந்த சூறாவளியை உருவாக்கினான். அந்த சூறாவளியை எப்படியோ நிறுத்தி அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த க்ரீன் காப்ளினையும் ஒரே அடியில் சாய்ச்சி படுக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, படுக்க வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு நினச்சதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு. அது நம்ம பார்ட் 2 வீடியோவில் வரும். பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. பாய் ஃப்ரம் வீடியோ. பார்ட் 2 வீடியோ வேணும்னா கேளுங்க. நீங்கள் பார்ட் 2 வேணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்துடும். அது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. பாய் ஃப்ரம் வீடியோ.